எல்லோருக்கும் வணக்கம். ஆதிசங்கரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம். ஆதிசங்கரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம். என்ன சொல்கிறார்? When the force of desire for the truth blossoms, உண்மையை அறிய வேண்டும் என்ற ஆவல் நம்முள் மலரும் பொழுது செல்ஃபிஷ் டிசையர்ஸ் வித்தரவே, சுயநல எண்ணங்கள் மறைந்து போகும். அதாவது நம்ம உள்ளத்தில் உண்மையை அறிய வேண்டும் என்ற ஆவல் மிகும் பொழுது சுயநலமிக்க எண்ணங்கள் அனைத்தும் அழிந்து போகும், எரிந்து போகும் என்கிறார் ஆதிசங்கர். அவர் மேலும் கூறுகிறார், just like the darkness vanishes when the sun rises, சூரியன் உதிக்கும் பொழுது எப்படி இருட்டு விலகுகிறதோ அதே போல் நமது உள்ளத்தில் உண்மையை அறிய வேண்டும், இறைவனை காண வேண்டும் என்ற ஆவல் மிகும் பொழுது சுயநல எண்ணங்கள் நம்மிலிருந்து அழிந்து போகும், காணாமல் போய்விடும், மறைந்து போய்விடும் என்கிறார் ஆதிசங்கர். உண்மைதான். இறைவனை காணும் ஆள், இறைவன் என்பது எது? இறைவன் நாம் தான் இறைவன். நம்மை சுற்றி இருக்கும் அனைத்தும் இறைமயமே, சிவமயமே. சிவத்தை தவிர இங்கே எதுவும் இல்லை. எல்லாம் சிவம் என்று நமக்கு உணர்வு வரும் பொழுது நமக்கு சுயநலம் என்ற ஒன்று இருக்க வாய்ப்பே இல்லை. நாம் அறியாமையில் தான் நமக்கு சுயநலம் இருக்கிறது. நாம் தனி மனிதன் என்ற அறியாமையில் நாம் மொழி இருக்கும் பொழுது சுயநலவாதியாக மாறிவிடுவோம். ஆனால் அந்த இறை எண்ணம், இந்த உலகமே நாம் தான் இந்த உலகம், நம்மை தவிர இவர் எதுவும் இல்லை என்ற எண்ணம் வரும் பொழுது சுயநல எண்ணங்கள் அழிந்து போகும் என்கிறார் ஆதிசங்கரர். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.